ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரவா உப்புமா ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ரவா உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியோட சூப்பராக இருக்கும். ஸோ ரவா உப்புமா ரெசிபிலாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி செஞ்சுருங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திடீர்னு யாருன்னா கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் குயிக்காக அவங்களுக்காக ரவா உப்புமா ரெசிபி தான் செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. ஸோ ரவா உப்புமா தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான சவுத் இந்தியன் ரெசிபி ரவா உப்புமா. ஸோ நம்ம ரவை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் விட்டலாம் நம்ம, பிகாஸ் நம்ம கொஞ்சம் தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற ஆயில் தான் நம்ம ஊற்றணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கிண்ணத்தில் குட்டி கிண்ணத்தை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவையை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கிறோம். கடையில் சில இடத்துல ரோஸ்டட் ரவாலாம் விற்பாங்க, நல்லா வறுத்தத ரவைனையும் விற்பாங்க. இருந்தாலும் நீங்கள் வீட்டில் வறுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம செய்கிற ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரணும்னா நம்ம வீட்டில் ஒரு வாட்டி கொஞ்சம் ஆயில் விட்டோ இல்லை நெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நாங்கள் ஆயில் ஊற்றி தான் வறுத்துட்ருக்கோம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஆயில் விட்டு நல்லா வறுத்தாச்சு. ஓகேங்களா? வறுத்ததை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எல்லாம் பண்ணலான்னா கொட்டிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் குட்டி பசங்களாம் இருந்தால் கூட இது மாதிரி சுட சுட ரவா உப்புமா ரெசிபி செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வறுத்த ரவையை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து அதே கடாயில் நம்ம மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறோம். இப்போ கடுகு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ கடுகு போட்டோடனே பாருங்கள், படப்படன்னு புரியுது. சூடான ரவா உப்புமா ரெசிப்பியை இது மாதிரி மெத்தடில் செய்யுங்க, செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா? ஸோ உடனே இப்போவே கூட நீங்கள் உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் செய்யுங்க. இப்போ முந்திரி பருப்புலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சில்ட்ரன்ஸ்க்கெலாம் கொடுக்கும்போது இது மாதிரி முந்திரி பருப்புலாம் போட்டு ரவா உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயம் போட்டோம்ல. இப்போ நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் நாங்கள் செய்கிற மாதிரியே ரவா உப்புமா ரெசிபி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நிறைய சமையலை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலருக்கா மாறுதான். இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதை நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த ஆயில் இருந்துச்சு இல்லையா, அந்த ஆயில்லையே நம்ம வாட்டரும் மிக்ஸ் பண்ண உடனே அப்படியே ஆயிலியாக திட்டு பாருங்கள்.
நல்லா தாராளமாகவே நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம நிறைய தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த ஆயிலில் நம்ம தண்ணி ஊற்றுனதுனால அந்த தண்ணியே ஒரு ஆயில் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ஆயில் விஷா. ஸோ இந்த வாட்டர் வந்து நல்லா சூடாகணும். இந்த தண்ணி நல்லா சூடாகி நல்லா கொதிக்கணும். அப்படியே ஒரு 5 minutes விட்டுடுங்க, நல்லா கொதிச்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ரவையை கொட்டி நல்லா கிளறிக்கலாமா? இப்போ நம்ம ரவையை கொட்டிட்டோம், அதை நல்லா இது மாதிரி கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். ரவை உப்புமா ரெசிபி இப்படி தான் ரெடி பண்ணணும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேருக்கு லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். லாங்குவேஜே தெரியலன்னா கூட, தமிழோ இல்லை இங்கிலீஷோ எந்த லாங்குவேஜுமே புரியலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, நாங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நாங்கள் 1 by 1 ஆட் பண்ணுறோம் இல்லையா, நாங்கள் எப்படி செய்கிறோன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல, அதை வச்சுன்னு கூட நீங்கள் சமையலை வந்து கற்றுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பரான ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது உங்களுக்கு ரவா உப்புமா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சுட சுட ரவா உப்புமா செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவா உப்புமா ரெசிபி தயாராகிடுச்சு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாடா, bye bye. Thank you so much for watching.